காவிரி விவகாரம் தொடர்பாக ஜல்சக்தி துறை அமைச்சர் CR பாட்டீலை டெல்லியில் சந்திக்கிறார் அமைச்சர் துரைமுருகன். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக பேச உள்ளதாக தகவல். தங்கத்தின் விலை மேலும் 480 ரூபாய் குறைந்தது. 3 நாட்களில் 3160 ரூபாய் குறைந்தது. கள்ளச்சாராயம் விற்பவர்கள் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் என்று 466 பேரின் வங்கிக் கணக்குகள் முடக்கம். 10 மாவட்டங்களில் காவல்துறை நடவடிக்கை. மாவட்ட வாரியாக பயணம் செய்ய உள்ள திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு. நாடாளுமன்ற தேர்தலில் சரிவர செயல்படாத மாவட்ட செயலாளர்களை மாற்றவும் திட்டம் என்று தகவல். நீலகிரி மாவட்டம் மற்றும் வால்பாறையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்று மழை பெய்யாது என்று வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தகவல். 90 அடியை நெருங்கும் மேட்டூர் அணையின் நீர்மட்டம். நீர்வரத்து 34,690 கன அடியிலிருந்து 33,040 கன அடியாக குறைந்தது. காவிரியில் ஆகஸ்ட் மாதத்திற்கான 45 TMC தண்ணீரை தமிழ்நாட்டிற்கு உரிய நேரத்தில் வழங்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. சென்னை, மதுரை, நெல்லை மற்றும் தஞ்சாவூரில் டெங்கு பாதிப்பு அதிகரிப்பு. கட்டுக்குள் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். மத்திய பட்ஜெட் பாஜக ஆட்சியை காப்பாற்றுமே தவிர இந்திய நாட்டை காப்பாற்றாது என்றும் விமர்சனம். தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கு 6,362 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி. முந்தைய காங்கிரஸ் அரசு ஒதுக்கிய நிதியை விட 7 மடங்கு அதிகம் என்றும் விளக்கம். செந்தில் பாலாஜி வழக்கில் பென் டிரைவில் இல்லாத ஆவணம் திடீரென்று சேர்க்கப்பட்டது எப்படி? அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி. சென்னை பெரம்பூரில் 4வது ரயில் முனையத்தை அமைக்க திட்டம். போதிய வசதி இல்லாததால் வில்லிவாக்கத்தில் அமையவிருந்த திட்டத்தை கைவிடுவதாக தெற்கு ரயில்வே பொது மேலாளர் பேட்டி. சிவகாசியில் காதல் திருமணம் செய்த இளைஞர் பெண்ணின் சகோதரர்களால் வெட்டி கொலை. ஆணவ கொலையா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரத்தில் பட்டாக்கத்தியுடன் பிறந்தநாள் கொண்டாட்டம். கத்தி வீசிக்கொண்டே இருசக்கர வாகனத்தில் சென்றதில் ஒருவருக்கு வெட்டு. தமிழ்நாடு, கர்நாடகாவை தொடர்ந்து மேற்குவங்க சட்டப்பேரவையிலும் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தீர்மானம் நிறைவேற்றம். மாநில அரசே மருத்துவ படிப்புகளுக்கு தனி நுழைவுத் தேர்வு நடத்தவும் முடிவு. மாணவர்கள் நேர்மறை சிந்தனையுடன் இருக்க வேண்டும் என்று நடிகர் சூர்யா அறிவுறுத்தல். கல்வியே சிறந்த கேடயம் என்றும் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேச்சு. எந்த வசதியும் இல்லாம நீங்க எதிர்நீச்சல் போட்டு வந்திருக்கீங்க இல்லையா, அந்த சாதனை நாங்கெல்லாம் இப்ப இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப உயர்வானது, ரொம்ப மிகப்பெரியது. பெரிய மாற்றங்கள் 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன். கல்விங்கிறது ஒரு ஆயுதம், கல்விங்கிறது ஒரு கேடயம். கல்வி எல்லாருக்குமே கிடைக்கணும். பாரிஸ் ஒலிம்பிக்கில் அர்ஜென்டினா மொராக்கோ மோதிய கால்பந்து போட்டியின் போது ரசிகர்கள் அத்துமீறல். அர்ஜென்டினாவுக்கு சாதகமாக நடுவர்கள் செயல்பட்டதாக கூறி மைதானத்திற்குள் புகுந்து ரகளை. What a finish here in Saint-Étienne. 2-2, but it feels like a win for Argentina. நாட்டை ஒருங்கிணைப்பதற்கான ஒளிவிளக்கை அடுத்த தலைமுறைக்கு விட்டுக் கொடுத்து விட்டேன். அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து விலகியது குறித்து ஜோ பைடன் விளக்கம். சென்னை, மதுரை, கோவை, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு அதிகரித்திருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது தெரிவித்திருக்கிறார். இதனை கட்டுப்படுத்தக்கூடிய பணிகள் தொடங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மழைக்காலம் ஒரு பக்கம் தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக 4 மிகப்பெரிய மாநகராட்சிகளிலும் டெங்கு பாதிப்பு என்பது அதிகரித்து வருகிறது என்பது சுகாதாரத்துறை அமைச்சர்
பேட்டி மூலமாக உணர முடிகிறது. அதே நேரத்தில் இதனை தடுக்கக்கூடிய முயற்சிகளையும் சுகாதாரத்துறை தீவிரப்படுத்தியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் எலிக்காய்ச்சலை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய பணியும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், தேனி, மதுரை, திருநெல்வேலி, நாமக்கல், தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களில் டெங்கு பாதிப்பு பொதுவாகவே இந்த நிலையில் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. பொதுவாக அதை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை இந்த துறை மேற்கொண்டு வருகிறது. அதேபோல் உன்னிக்காய்ச்சல் கடலூர், சென்னை மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களில் கண்டறியப்பட்டு வருகிறது. எலிக்காய்ச்சலை பொறுத்தவரை சென்னையிலும், கன்னியாகுமரியிலும், திருவள்ளூரிலும் எலிக்காய்ச்சல் பாதிப்புகளும் கண்டறியப்படும் பணிகள் நடைபெற்று வருகிறது. மஞ்சள் காமாலையை பொறுத்தவரை சென்னை, திருச்சி, தேனி போன்ற பகுதிகளில் மஞ்சள் காமாலையினால் பாதிக்கப்படுபவர்கள் கண்டறிந்து சிகிச்சைக்குட்படுத்தப்பட்டு வருகிறார்கள். இன்ஃபுளுன்சா காய்ச்சலை பொறுத்தவரை சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் அதன் பாதிப்புகள் கண்டறியப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி இன்று நேற்றைக்கு வரை டெங்கு பாதிப்பு என்பது தமிழகத்தில் 6565 இருக்கிறது. பன்றிக் காய்ச்சலுக்கான பாதிப்புகள் 390 இருந்து வருகிறது. ப்ளூ காய்ச்சல் 56, எலிக்காய்ச்சல் 1481, உன்னிக்காய்ச்சல் 2639, வெறிநாய்க்கடிகளினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் 22 பேர், மஞ்சள் காமாலை பாதிப்புக்குள்ளானவர்கள் 1750 பேர். இதில் பன்றிக் காய்ச்சல், ப்ளூ காய்ச்சல், எலி காய்ச்சல், உன்னிக்காய்ச்சல், வெறிநாய்க்கடி, மஞ்சள் காமாலை போன்ற நோய் பாதிப்புகளினால் தற்போது வரை உயிரிழப்புகள் எதுவுமே இல்லை. சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்திருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்ததை நேரலையில் பார்த்தோம். தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு பட்ஜெட்டில் 6362 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 4வது ரயில் முனையமாக வில்லிவாக்கத்திற்கு பதில் பெரம்பூர் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று முன்தினம் தாக்கல் செய்தார். இதில் ரயில்வே துறைக்கான திட்டங்கள் குறித்து ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் காணொலி காட்சி மூலமாக செய்தியாளர்களிடம் நேற்று விளக்கினார். அப்போது அவர் பட்ஜெட்டில் ரயில்வே துறைக்கு 2,65,200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். ரயில்வே மற்றும் பயணிகள் பாதுகாப்பிற்காக 1,09,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதில் தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களை செயல்படுத்த கடந்த ஆண்டில் 6,080 கோடி ரூபாய் ஒதுக்கிய நிலையில் இந்த நிதியாண்டில் 6,362 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் தற்போது 33,467 கோடி ரூபாய் மதிப்பிலான 2,587 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய பாதை அமைப்பதற்கான 22 திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம், தனுஷ்கோடி இடையிலான திட்டத்தை சுற்றுச்சூழல் காரணத்தை மேற்கோள் காட்டி கைவிட மாநில அரசு தங்களுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் நிலம் கையகப்படுத்துவதில் ஒத்துழைப்பு இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மத்திய அரசு பாகுபாடின்றி செயல்பட்டு அறிவித்த திட்டங்களை செயல்படுத்த முனைப்பு காட்டும் நிலையில் மாநில அரசு ஆர்வம் காட்டவில்லை என்றும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விமர்சித்திருக்கிறார். சென்னை நாகர்கோயில் இடையே வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கும் திட்டம் இல்லை என்றும் மத்திய அமைச்சர் தெரிவித்தார். படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவைகள் குறித்த ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தெற்கு ரயில்வே பொது மேலாளர் RN சிங், தமிழ்நாட்டில் சென்னை கடற்கரை, எழும்பூர், பூங்கா, செங்கல்பட்டு, குடுவாஞ்சேரி, கிண்டி, பரங்கிமலை உள்ளிட்ட 77 ரயில் நிலையங்கள் அமிர்த் ரயில் நிலையங்கள் என்ற திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். சென்னையில் 4வது முனையத்தை வில்லிவாக்கம் என்பதை பெரம்பூருக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதற்காக பெரம்பூர் முதல் அம்பத்தூர் வரை பாதை அமைக்கும் பணி தொடங்கப்பட இருப்பதாகவும் இதற்கான திட்ட அறிக்கையை அக்டோபரில் அனுப்பி வைப்பதற்கான பணிகள் துரிதமாக நடந்து வருவதாகவும் RN சிங் கூறினார். No, it's not Villivakkam. Now we have revised the site to Perambur, where sufficient railway land is available. So the master plan has already been prepared. And we are also planning to have 2 lines, independent lines from Perambur to Ambattur.
தமிழ்நாட்டில் புதிதாக 40 ரயில்வே மேம்பாலங்களை கட்ட உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு நிலத்தை கையகப்படுத்தி தந்தால் விரைந்து பணிகளை முடிக்க தயாராக இருப்பதாகவும் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் கூறினார். சென்னையின் 3வது ரயில் முனையமான தாம்பரத்தில் கட்டுமான பணி அடுத்த ஆண்டு ஜூன் மாதத்தில் தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வணிக வளாகங்களுடன் கூடிய முனையமாக தனியார் பங்களிப்போடு இந்த திட்டத்தை செயல்படுத்த ரயில்வே துறை முடிவு செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை கடற்கரையிலிருந்து எழும்பூர் நோக்கி 4வது ரயில் தண்டவாள பணி செப்டம்பர் மாதம் முடிவடைந்து அக்டோபரில் ரயில்கள் இயங்கும் என்றும் ஆர்.என். சிங் கூறினார். கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் அமைக்க நிலம் கையகப்படுத்தும் பணிகளை தமிழ்நாடு அரசு முடித்தவுடன் புதிய ரயில் நிலையம் கட்டும் பணிகள் தொடங்கும் என்றும் அவர் கூறினார். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் கிளாம்பாக்கம் ரயில் நிலையம் நடைமுறைக்கு வரும் என்றும் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் தெரிவித்தார்.